மதியான நேரம். சித்திரகுப்தன் எருமை மாட்டின் கொம்பின் நுனியை கூர்மையாக்கி கொண்டிருந்தார். நன்றாக தண்ணீர் ஊற்றி கழுவினார். இருந்தும் அந்த எருமை மாடு கருகருன்னு இருட்டு போல கருப்பாயிருந்தது. சிவந்த கண்களும் முறுக்கிய கொம்பும் யாருக்கும் பயத்தை வரவைக்கும். பளிங்கு பாறையின் முன்னால் யமதர்மராஜா அலங்கரிக்கப்பட்ட உடையோடு நெஞ்சை நிமிர்த்தி ஒருமுறை அகலமாய் வாயை திறந்து சிரித்து கொண்டிருந்தார். அவரின் கர்ஜனையால் யமலோகமே அதிர்ந்தது. எருமை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு இன்றைய தொழிலுக்கு பூலோகம் கிளம்பிவிட்டார். ராஜன் மிகவும் கவலையுடன் காணப்பட்டான். வைத்து புள்ளத்தாச்சி லட்சுமி மூடப்பட்ட அந்த அறையின் ஒரு பகுதியில் 2 கால்களும் விரிந்த நிலையில் படுத்து கிடந்தாள். லட்சுமியால் வேதனை பொறுக்க முடியவில்லை. அவளை சுற்றிலும் சிஸ்டர்கள் 4 பேர் இருந்தார்கள். லட்சுமியின் நெஞ்சு பகுதிக்கு அடியிலிருந்து கை வைத்து வயிற்றை நன்றாக கீழ் நோக்கி தள்ளி கொண்டிருந்தார்கள். குழந்தையின் தலைப்பகுதி மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருந்தது. உள்ளே நடப்பது பற்றி அறியாத ராஜன் தன்னுடைய விரல் நகங்களை கடித்து துப்பி கொண்டிருந்தான். மனசு வேற வேகமாய் ஏங்கியது. குழந்தை வெளியே வந்து கத்தியது. குழந்தையின் சத்தம் ராஜனின் காதுகளில் சங்கீதமாய் ஒலித்தது. யமன் இதற்கு மேல் பொறுமை இல்லாதவராய் பாசை கயிற்றினை ராஜன் மீது வீசினார். குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் கொந்தளிப்பில் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். மருத்துவரை உடனடியாக வரவைக்கப்பட்டு ராஜனுக்கு சோதனை செய்யப்பட்டது. ராஜன் மாரடைப்பால் இறந்துவிட்டான் என்றார் மருத்துவர். அருங்கிருந்தவர்கள் அழுகை ஒப்பாரியாய் மாறிப்போனது. பிறந்த குழந்தையை ஒரு முறை கூட பார்க்காம போயிட்டாரே, புள்ள பெத்துக்கிற மகாலட்சுமி எழுந்து வந்து கேட்டா நான் என்ன சொல்றது கடவுளே? என் மருமக பிள்ளையை கொடுத்துடு கடவுளே, உனக்கு கண்ணில்லையா? இன்னும் வாழவே இல்லையே, அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டியே, ஆஹாச்சி ஆஹாச்சி என்று ஒப்பாரி வைத்தாள் லட்சுமியின் அம்மா. ராஜன் கழுத்தில் கயிறை இறுக்கமாக கட்டி பூமியிலிருந்து யமலோகம் அழைத்து சென்று கொண்டிருந்தார் யமன். எருமை மாட்டின் வாலில் ராஜனை கட்டி போடப்பட்டது. கொஞ்ச நேரம்தான், இறந்துவிட்டோம் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறந்து யமனுடன் விண்ணுலகம் சென்று கொண்டிருக்கிறோம் என புரிய ஆரம்பித்தது ராஜனுக்கு. அழுதான், கண்ணீர் விட்டான். யமனிடம் கேள்விகள் பல கேட்டான். எதற்காக என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்து சென்றீர்கள்? நான் எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லையே. நான் என்ன தவறு செய்தேன்? பிறந்த என் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் சாகடித்து விட்டீர்களே, அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் ஊரையே கொள்ளை அடிக்கிறார்களே, அவர்களை முதலில் சாகடிக்க வேண்டியதுதானே. என்னை ஏன் பிடித்து வந்தீர்கள்? ராஜன் யமனிடம் வாதம் செய்தான். யமதர்மராஜாவின் உதட்டிலிருந்து புன்னகை மட்டுமே வந்தது. கெஞ்சியும் பார்த்து விட்டான், மிஞ்சியும் பார்த்து விட்டான். யமன் வாயிலிருந்து ஒரு பதிலும் வருவதாக இல்லை. சோர்ந்து போய் படுத்து விட்டான். யமனுக்கு எப்படியாவது தம்முடைய வாகனத்தை பூமியை விட்டு தாண்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தனத்தில் இருந்தார். யமதர்மராஜா சில நேரங்களில் அழுத கண்ணீரை பார்த்தவுடன் மனம் இலகி பிடித்து வந்த உயிரை மீண்டும் விட்டு விடுவார். அதனால்தான் அதிசயிக்கும்படியாக சில மனிதர்கள் இறந்து போய் மீண்டும் பிழைத்து கொள்கிறார்கள். செத்து போயிட்டார்னு சுடுகாடு வரை சென்றவர்கள் கூட மூச்சு விட்டு எழுந்து நிற்பதை காண முடியும். இதனால் பல நேரங்களில் மும்மூர்த்திகளிடம் வாங்கி கட்டி கொண்டார் யமன். பூமியை தாண்டிவிட்டால் என்ன அழுதாலும் மீண்டும் உயிரானது உடலிடம் போய் சேராது. ஆகவேதான் எருமை வாகனம் பூமியை தாண்டும் வரை ராஜன் மீது தன்னுடைய பார்வை விழுந்தாகபடிக்கும், காதில் எச்சொல்லும் கேட்காதபடிக்கும், முகத்தை அங்கும் இங்கும் திரும்பியபடியே வைத்திருந்தார். இதோ எருமை வாகனம் பூமியை தாண்டிவிட்டது. இனிமேல் தான் இறக்கப்பட்டாலும் இந்த உயிர் உடலில் சேராது. அதனால் கவலை இல்லை. மனம் திருப்தியுடன் பலமாக சிரித்தார். யமனின் சிரிப்பை கேட்டு அதிர்ந்து போனான் ராஜன். இப்போது ராஜனின் சந்தேக கேள்விகளுக்கு யமன் பதிலளிக்க தயாரானார். மானிடா, உன் கேள்விகளை இப்பொழுதே கேள். சாக வேண்டியது வழுது அல்ல. எனக்கு என் உடலில் எந்த நோயும் இல்லை. அப்படி இருக்க எதற்காக என்னை கொன்று அழைத்து செல்கின்றீர்கள்? ராஜன், எல்லாம் உன்னுடைய கர்மவினை. உன்னுடைய பாவங்கள் உன்னை கொன்றுவிட்டன. கர்மவினையா? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாருக்கு கெட்டது பண்ணினேன்? இல்லையே. என்னால் முடிஞ்ச உதவிகளை நாள்தோறும் செய்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் எப்படி பாவம் செய்தேன்?
நீ பாவம் செய்ததால்தான் இப்படி குறைஞ்ச வயசுல வலுக்கட்டாயமாக அழைத்து வரேன். எரும மாட்டை நிறுத்து யமதர்மராஜனே, நான் பாவம் செய்யவில்லை. தவறுதலாக என்னை அழைத்து வந்து விட்டீர்கள். உடனடியாக என் உயிரை உடலுடன் சேர்த்து வையுங்கள் என்றான். ஹ ஹ ஹ. மீண்டும் யமனிடம் சிரிப்பு. மானிடனே, நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாய்தான் இருந்தாய். ஆனால் போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன். என்ன, போன ஜென்மத்து பாவமா? ஆமாம், கடந்த பிறவியில் நீ செய்த பெரும் பாவம் உன்னை இன்று துரத்துகிறது. நான் செய்தது பாவமாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை அந்த பிறவிலேயே அனுபவிக்கவில்லையா? ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும்? சரியான கேள்விதான். நீ அப்போதும் அனுபவித்தாய், இப்போதும் அனுபவிப்பாய். எதற்காக 2 தண்டனைகள் எனக்கு? என்ன, 2 தண்டனையா? யார் சொன்னது உனக்கு? உன்னுடைய மொத்த தண்டனை 7 ஆகும். இப்போதுதான் 2 கழிந்திருக்கிறது. இன்னும் 5 பாக்கி உள்ளது. என்னது, இன்னும் வரும் பிறவிகளில் தண்டனையா? அப்படி என்ன தவறு செய்தேன் யமராமராஜா என்றான் ராஜன். அவன் செய்த பாவங்களை யமன் சொல்லலானார். கடந்த பிறவியில் நீ பிறந்து 3 வயதானதும் உன்னுடைய தகப்பனார் காலமானார். அது அவருடைய வினைப்பயன். அதற்கு பிறகு உன்னை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டால் உன் தாய். மறு திருமணம் செய்யாமல் உனக்காகவே வாழத் தொடங்கினாள். ஆண்களின் கழுகு பார்வையில் தப்பித்து படாத பாடுபட்டு தன்னையும் காத்து கொண்டு உன்னையும் நன்கு வளர்த்து வந்தாள். உன்னை ஆளாக்கி திருமணம் செய்து வைத்தாள். உன் மனைவி பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்தாள். அவளுக்கு நீதான் உலகம், உன் பிள்ளைகள் நட்சத்திரம். ஒரு நாள் வயதாகி படுத்த படுகையாகி விட்டாள். காலமாற்றத்தால் உன் மனைவி மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள். கணவனாகிய உன்னிடம் அம்மாவை பற்றி தரைக்குறைவாக பேசினாள். நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாமும் மறந்து பிறகு நீ பெற்றெடுத்த அன்னையை வெறுத்து ஒதுக்கினாய். உன் ஆயையும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளின் ஆயையும் கழுவிய அந்த தாயின் மலத்தை கழுவ ஆளில்லை. கண்டவனுக்கெல்லாம் பீ மூத்திரம் அல்லவா என்னை எங்கள் அப்பனும் ஆத்தாவும் பெத்து போட்டிருக்காங்க. சிலிர்த்து கொண்டாள் மருமகள். உடனே சரியாக பராமரிப்பு இல்லாததனால் அவளின் உடம்புகளில் கொப்பளம் ஏற்பட்டது. கொப்பளத்திலிருந்து சீல் வடிந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புண்களிலிருந்து புகு நெளிய ஆரம்பித்தது. அத்தாயின் மீது கடும் துர்நாற்றம் வீசியது. மகனாகிய நீ உன் அம்மாவை யாரும் இல்லாத காட்டிலே தனியாக விட்டு போனாய். வெயிலின் தாக்கத்தினால் அன்றே உடல் வெந்து கண்ணீருடன் இறந்தாள். அத்தாயின் கண்ணீரே உன்னை இந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டுள்ளது. நீயும் ஒரு நாள் கேவனாவாய், உனக்கும் அந்நிலைவை உருவாகலாம் என்றார் யமன். ராஜனுக்கு தான் செய்த பாவ வினைகள் புரிந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர்ந்தான். அதற்குள் இருவரும் யமலோகமும் வந்து சேர்ந்தார்கள். யமன் வருவதை கண்ட யமகாத வீரர்கள் ஓடி வந்தார்கள். யமனை வணங்கிய அவர்கள் ராஜனை பிடித்து கொண்டார்கள். யமகாதகர்களே, எல்லாம் சரியாக நடக்கிறதா என்றார் யமன். நல்லபடியாக நடக்கிறது மகாராஜா. இவனை உடனடியாக அவ்விடத்தில் அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்றார்கள் யமதூதர்கள். அதாவது கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது. விறகு வைக்கப்பட்டு தீ மூற்றப்பட்டது. எண்ணெயிலுள்ளே ராஜன் இறக்கப்பட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது. அந்நேரத்தில் ராஜனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. யமதர்மராஜா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். உன்னுடைய சந்தேகத்தை இப்போதே கேட்டுக்கொள். இல்லையென்றால் அடுத்த ஜென்மத்தில் தான் என்னை பார்க்கவும் பேசவும் முடியும் என்று சிரித்து கொண்டே சொன்னார். நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கிறேன். என் மனைவியாகிய அவளுக்கு தண்டனை இல்லையா என்று கேட்டான். பலமாக சிரித்தார் யமன். வினையின் பயன், விதியின் விளையாட்டு யாரையும் விடாது. இன்று உன் மனைவியாய் இருக்கிறாளே லட்சுமி, அவள்தான் உன்னுடைய முந்தைய பிறவிலும் மனைவி ஆவாள். யாரை வெறுத்து ஒதுக்கினாலோ, யாருடைய மலத்தை தொட தயங்கினாலோ அவளே உன் மகளாய் பிறந்துள்ளாள். லட்சுமி தான் அக்குழந்தையின் மலத்தை துடைக்க வேண்டும். ஆம், உன்னுடைய தாய்தான் உனக்கு மகளாய் பிறந்து இருக்கிறாள். கணவனை இழந்த உன் தாய் அனுபவித்த அனைத்தும் அவளும் அனுபவிப்பாள். வேண்டாம் என்று ஒதுக்கிய தாயை இன்று அவளே அனைத்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பாள். உடல் என்பது வடிவம் மட்டுமே, உயிரால் விளையும் ஆன்மாவோ என்றும் நிலைத்து நிற்கும் என்றார். ராஜனின் உடல் எண்ணெயில் கரைந்து போய்
அடுத்த பிறவிக்கான கருப்பைக்காக காத்திருந்தது. இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், எந்த பிறவியில் நாம் பெற்றோர்களுக்கு பாவம் செய்தாலும் அது 7 பிறவிகளிலும் நம்மையே வந்து சேரும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.